ஒரு காட்டுல வாழ்ந்த கழுகுக்கு மிகப்பெரிய காய்கறி தோட்டம் இருந்துச்சு. அங்க காகங்கள், கிளி, மற்ற பறவைகள் வேலை பார்த்து வந்தாங்க. மற்ற பறவைகள் எல்லாரும் வயல்ல தான் வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த காய்கறிகளை கொண்டு போய் காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட வியாபாரம் பண்ற வேலையை பார்த்தது மீனுக்குருவி. என்ன ராணி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயல்ல மாடா உழைக்கிறோம். ஆனா நமக்கு தினமும் 400 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்குது. ஆனா அந்த மீனுக்குருவிக்கு மட்டும் நம்மளை விட அதிக சம்பளம். ஆமா, அது மட்டும் இல்லாம அது என்ன நம்மள மாதிரி வெயில்லையா வேலை பார்க்குது? சும்மா காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு போய் ஈஸியான வேலையை தான் பார்க்குது. மீனுக்குருவி பார்க்குற அந்த வேலை தனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சது அந்த ராணிக்காகும். ஒரு நாள் கழுகு கிட்ட போய் நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி சொல்லுச்சு. கழுகாரே, இந்த மீனுக்குருவி நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது. எதை வச்சு அப்படி சொல்ற? ஆமா கழுகாரே, அந்த மீனுக்குருவி காய்கறிகளை வியாபாரம் பண்ற பேர்ல தன்னோட வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை தினமும் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம வியாபாரம் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறதில்ல. ஓ, அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க போய் வேலையை பாருங்க. மீனுக்குருவிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்பவே நல்லவனா இருந்தான். அவங்க அம்மா சொல்றத அப்படியே கேட்பான். ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது மீனுக்குருவியோட பையன் அங்க வந்தான். அம்மா அம்மா, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னாச்சு சின்னு, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? காலையில ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப என்னாச்சு? அம்மா, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா கிளாஸ்க்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட பணம் எங்கே இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோடா. நாளைக்கு எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நாளைக்கு உனக்கு ஃபீஸை கொடுக்குறேன். அம்மா, அதான் காய்கறி வியாபாரம் பண்ணுற பணத்தை கையில் தானே வச்சுருக்கீங்க. அதிலிருந்து ஒரு 2000 ரூபாய் மட்டும் கொடுங்க. இது என்னோட பணம் இல்லை சின்னு. இது முதலாளிகிட்ட கொடுக்க வேண்டிய பணம். இதை சரியா அவர்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அப்படியெல்லாம் நீ கேட்ட உடனே எடுத்து கொடுக்க முடியாது. இப்ப நீங்க எனக்கு பணம் கொடுத்தா உங்க முதலாளிக்கு தெரியவா போகுது? உங்களுக்கு என்னை விட அந்த முதலாளி தான் முக்கியமா போயிட்டாருல்ல. யாரு முக்கியன்றது இப்ப விஷயம் இல்லை சின்னு. நான் செய்யற இந்த தொழிலை மதிக்கிறேன். நான் செய்யற இந்த தொழிலுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னைக்குமே நம்மளை காப்பாத்தும். இங்க நடக்கிறத ஒரு மரத்து மேல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த முதலாளி கழுகு தன்னோட மனசுக்குள்ளார இப்படி நினைச்சது. ச்சே, இந்த காகங்களோட பேச்சை கேட்டு நம்மளும் மீனுக்குருவியை போய் தப்பா நினைச்சிட்டோமே. இப்படி தொழிலை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர் தன்கிட்ட வேலை பார்க்கறத நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு அந்த கழுகு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.